Hi, hello, welcome back to our channel Working Mom Sita. இன்னைக்கு ஒரு ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் மீஷோலேருந்து இந்த 2 பொருள் வாங்கியிருக்கேன். இதை பிரிச்சுட்டேன். ஏற்கனவே நான் வாங்கியிருந்தேன், மறுபடியும் இதை வாங்கியிருக்கேன். இது என் பொண்ணுக்காக வாங்கினேன். அதை நான் ட்ரை பண்ண போகிறேன். இது என்ன பார்த்தீங்கன்னா நெயில் எக்ஸ்டென்ஷன். வாங்க இதை நான் இப்போ கையில் வைக்க போகிறேன். எப்படி வைக்கிறது பார்த்துடலாம். இதில் நெயில்ஸ் இருக்குது, இதில் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இப்போ இதை நான் வைக்க போகிறேன். இந்த ஸ்டிக்கரை பார்த்துடலாம். ஸ்டிக்கர் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ நெயில் ஸ்டிக்கர்னு போட்டால் வந்துடும். இதை எடுத்து வைக்க போகிறேன். இதுக்கு உள்ளேருந்து எடுத்துடலாம். எனக்கும் இது ஆசையாக இருக்குது, வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விளையாட்டுக்கு ஜாலியாக இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி இது விரலுக்கு, இப்போ கட்டை விரலுக்குன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி லைனாக இருக்கும். இப்போ 5 சைஸ் எடுத்து நான் இப்போ கையில் ஒட்டிட போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் கிட்ட வந்துடுறேன். இப்போ இதுக்கு மேலால் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை நம்ம பிரிச்சிடலாம். எனக்கு ஹெல்ப்புக்கு இங்கே பாப்பா இருக்குது. நான் மட்டும் தனியாக எப்படி வைக்கிறது? அந்த அம்மா வரல, மிஸ்ஸு பார்த்துருவாங்களாம். அதனால் அந்த அம்மா வரல. சரி, நம்மளே வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது ஸ்டிக்கர் எடுத்து கையில் ஓட்ட போகிறேன். வேறு நகத்தில் இப்போ இதோ இந்த சைஸ் இருக்குது. இதை ஒட்டலாம். இதை இப்படி ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த மேலால் இருக்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை இப்படி பிடுங்கி அப்படியே எடுத்துடணும். இது கொஞ்சம் லேட் ஆகும். இது கொஞ்சம் கரெக்டாக ஒட்டணும் நகத்தில். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இதே மாதிரி எல்லா நகத்தையும் ஒட்டிட்டு வரேன். இந்த ஸ்டிக்கரை முதல்ல நகத்தில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு வந்துடுறேன். லேட் ஆகிடும் அப்புறம் வீடியோ. ஃபஸ்ட்டு இது மாதிரி எடுத்து விரலில் ஒட்டிட்டேன். ஒட்டிட்டு இது நல்லா இப்படி தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு இந்த கவர் மாதிரி இருக்குது, இதை பீக்கணும். பிச்சா இதோ இந்த மாதிரி இந்த கவர் மட்டும் வந்துடும். ஸ்டிக்கர் இந்த நகம் ஃபுல்லாக இப்படி ஒட்டிடுச்சு. இப்போது இந்த ஷேப்புக்கு இப்போ இது மாதிரி நான் ஒட்டிட்டு வரேன். இப்படி தான் ஒட்டணும். இந்த ஸ்டிக்கரு எடுத்து இதில் ஒட்டிட்டு நகத்தில் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிடுச்சு. இதை எடுத்தால் இப்படி வந்துடும் ஈஸியாக. கம்மு மாதிரி அப்படியே ஒட்டிக்காது. இதையும் எடுத்துடலாம், எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நான் 5 விரல்லையும் ஒட்டிட்டு வரேன். இப்போ எல்லா நகத்துலேயும் அந்த கம்மை ஒட்டிட்டேன். இப்போ இந்த விரலில் எடுத்து காட்டுறேன். ஒரு தடவை இப்படி எடுக்க போகிறேன். இந்த கவர் மட்டும் வந்துடுச்சு. இப்போ கம் இதில் இருக்குது. இப்போ நகத்தெல்லாம் ஒட்ட போகிறேன். நகம் எப்படி இருக்குது பார்த்துடலாம். ஒரே போர் அடிக்குது. நகம் 2 டைப்ஸ் ஆஃப் நெயில்ஸ். ஒன்று கிளாஸ் மாதிரி இருக்கிறது, இன்னொன்று இந்த மாதிரி இருக்கிறது. சூப்பராக இருக்குல்ல? இப்போ நான் இதை ஒட்டுறேன். இந்த கிளாஸ் ஒட்டுனா வீடியோவில் சரியாக தெரியாது. இதை ஒட்ட போகிறேன். அந்த அம்மா ஏற்கனவே ஒட்டிட்டாங்க, நான் தான் லேட். ஐயோ, கவர் எதோ ஒட்டுது. சரி. இப்போ இந்த 5த்துலேயும் இந்த நகம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஒட்டிக்கணும். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான். இதில் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ எடுக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இதில் போய் ஒட்டுது அப்படியே. இப்போ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போது இந்த சைஸ் ஒன்று ஒயிட்டாக இருந்தால் தான் தெரியும். இப்போ தெரியுது. இதை இப்படி ஒட்ட போகிறேன். டொட்டடைங்.
பெருசாக இருக்குது. வேறு கூட சின்னது ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போது ஒட்டி கொண்டே இருக்கிறேன். குட்டி விரல் இதோ. எங்கே வெளியே போகணுன்னா நல்லா ஃபுல்லாக கிளம்பிடணும். கிளம்பிட்டு அப்புறமா ஒட்டணும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இதோட பெருசு வேணும். இப்படி இருக்குல்ல, இப்படி எடுத்துகிட்டு இதோ இப்படி வச்சு இப்படி ஒட்டணும். சத்தமாக சிரிச்சுட்டு அந்த அம்மா ஆல்ரெடி ஒட்டியிருக்காங்க. இது கை இதை பாருங்கள், இந்த அம்மா கிளாஸ் மாதிரி ஒட்டியிருக்காங்க, தெரியுதா? இது மட்டும் ஒட்டிக்கிச்சுல, அதுக்கு தான் நான் ஒட்டுறேன். இப்போது பார்த்தீங்களா, நான் வந்து வீடியோவில் பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து இதை வெட்டியிருக்கேன். அந்த அம்மா வந்து இதில் பார்த்துருவாங்களாம் மிஸ்ஸு. எனக்கே பயமாக இருக்குது, பேரண்ட்ஸ் மீட்டிங் போனால் நான் மாட்டிக்க போகிறேன்னு. அதுக்காகவே நான் வீடியோ போடாமல் இருந்தேன், ஸ்கூலுக்கெல்லாம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, என்ன பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ நான் வீடியோவுக்கு வந்துட்டுருக்கேன். இப்போ 5 விரலுமே ஒட்டிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம நெயில் பாலிஷ் ஒன்று இப்போ வச்சு காட்டுறேன். இப்போ இது என்ன பண்ணாலும் வராது. இதோ சத்தம் கேட்குதா? என்ன பண்ணாலும் வராது. நம்ம தண்ணி இது ஏற்கனவே கூட நாங்கள் ஒட்டியிருக்கோம், வாங்கி ஒரு 2 நாள் இருக்கும். ஆனால் தண்ணியிலலாம் நம்ம கை வச்சிட்டோம்னா 1 டே 2 நாள் கூட இருக்கும். தண்ணியில் கை வச்சா கூட இருக்கும், அது பாட்டுக்குள்ள இப்படி அமுக்கி விட்டுட்டா ஒட்டிக்கும். சரி, இப்போ நம்ம நெயில் பாலிஷ் வச்சிடலாம். இந்த கலர் வைக்கலாமா? இந்த கலர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். நிறைய கலர்ஸ் இருக்குது. இன்னொரு தடவை நீங்கள் எதனா கலர்ஸ் சொன்னால் கூட நான் மறுபடியும் இதே மாதிரி ஒட்டிட்டு வச்சு இதோ இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக எல்லா கலருமே இருக்குது, என்கிட்ட இல்லாத கலரே இல்லை. இப்போ நீங்கள் இது மாதிரி நகத்தை ஒட்டிட்டிங்கன்னா இப்படி பண்ணலாம், இப்படியெல்லாம் பண்ணிக்கலாம், அப்படி யோசிக்கலாம், அப்படியே யோசிச்சுட்டே இருக்கலாம், இப்படி பண்ணலாம். அப்புறம் நம்ம யார்ட்டாவது பேசையில் அப்படி பேசிக்கலாம். ரூமில் இருக்கேன், ஏசி போட்டால் கரகரன்னு சத்தம் கேட்குது வீடியோலன்னு ஏசியை ஆஃப் பண்ணிட்டேன். வேர்க்குது, திறக்க முடியலையே. அதை சீக்கிரம் தரடு, ஏற்குது. ஏசி போடலாமா? சத்தம் கேட்குமே. சரி, இப்போ திறந்துட்டேன். இதா ஓகே, இதை வச்சிடலாம். லைட் கலர் வேறு பெட் கவராக இருக்குது, இதில் வேறு பூசிடுவேனான்னு தெரில. தெரியுதா உங்களுக்கு? ஓகே, சூப்பர். வாவ், ஓ இருங்க வச்சிடுறேன். ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, ஒரு ஜாலிக்காக தான் நான் வீடியோவே போட்டுட்ருக்கேன். இப்போ ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபரும் இன்னும் வரல நிறைய. பூனைக்கு மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, எனக்கு வரல. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் வச்சிடறேன் கடகடன்னு. எனக்கு வேறு இப்போ துணி துவைக்கிற வேலை இருக்குது. இது வேறு நான் இப்போ இது போயிடுமான்னு தெரில. அம்மா வேர்க்குதே. இந்த வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா உங்களுக்கு? நான் கொஞ்சம் கூட பெரிய நகமாக இருக்கா, அதனால் நமக்கு பத்த மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ரொம்ப ஜூம் பண்ணிட்டேன் போல், அதனால் பயந்துடாதீங்க.
நல்லா தான் இருக்குது பார்க்க. அழகாக இருக்குது ரொம்ப. இந்த கலர் அதோட சூப்பராக இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா, ஏய் என்னடி அதை எடுத்துட்டு வான்னு வாழுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஜாலியாக இருக்கு எனக்கு. இவ்வளோ பெரிய நகம். இதை வேணும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஐயோ இப்போ நான் துணி துவைக்க வேற போகணுமே. இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. மறுபடியும் இதை ஒட்டிக்கலாம். இந்த நகத்தை வேணும்னா நீங்கள் எடுத்துட்டு எப்பவும் நம்ம தின்னர் வச்சு அழிக்கிற மாதிரியும் அழிச்சிட்டு வேறு கலர் கூட போட்டுக்கலாம். ஓகே. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப நிறைய நகம் இருக்குது. மீஷோவில் தான் இதை வாங்கினேன். இது அமேசான் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. நீங்கள் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் மாதிரி இதுவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது என் நகம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐயோ மோதிரத்தெல்லாம் வேறு கழட்டி வச்சுட்டேனே. துணி துவைக்கணும் அதனால் கழட்டிட்டேன். இப்போது சூப்பராக இருக்கா இது? சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? வீடியோவில் நல்லா இருக்கா இந்த நகம், இந்த கலர்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்ததா அதையும் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது நிஜமாகவே. எனக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வெளியெல்லாம் போனாக்கா நம்ம ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு வேறு இது காஞ்சிரும். ஏன்னா ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் அதனால் தெரியுது. சூப்பராக இருக்குது. இந்த கலரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ துணி துவைக்கிறது மட்டும்தான் எனக்கு கவலையாக இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோலாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய். இப்போ அந்த அம்மாவுக்கு அடுத்து கலர் இப்போ நான் வைக்கணும். ஓகே பாய். வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது பாப்பாவுக்கு வச்சுட்டேன். சரி அதையும் அப்படியே வீடியோவில் காட்டலாம் அப்படி சொல்லிவிட்டு இது பாருங்க. போன தடவை நான் இந்த கலர் வச்சுருந்தேன். அதனால் இந்த அம்மா இந்த தடவை இது நைஸாக இந்த கலர் வைக்கிது. இதுதான் என் கலர். இது வந்து பாப்பாவோட கலர். குட்டி குட்டியாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு நகம் இப்படி காட்டுங்க. இந்த 2 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். நான் எப்படி சொல்கிறேன்? பாய்.